இந்த ப்ராசஸ் எப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு விவசாயி வந்து தன்னோட நிலத்துல விதைய வைக்கிறதுக்காக வந்து ஒரு தரமான விதைய தேர்ந்தெடுப்பாரோ, அதேமாரி ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் உட்காந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸையும் ரீட் பண்ணி, அதுல சில கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் வந்து அந்த 1500 டூ 2000 அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுவாங்க. பேசிக் கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நோ பேரண்ட்ஸ் 2 அப்பா, அம்மா 2 பேரும் இல்லாதவங்க. இல்ல அப்பா, இல்ல அம்மா அந்த மாரி இல்லாதவங்க. பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்க. அந்த மாரி அந்த லெட்டர்ஸ்ல அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எல்லா விஷயத்தையும். அத வந்து நாங்க கோ த்ரூ பண்ணி, அதுலேருந்து நாங்க வந்து செக்ரிகேட் பண்ணி, அத நாங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணி, அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நாங்க 1 to 1ன்னு இருக்குது. அது டைரக்ட்டா வந்து ஸ்டூடண்ட்ஸ ஒரு இடத்துக்கு வர சொல்லி, அவங்கள இன்டராக்ட் பண்ணி செலக்ட் பண்ற ப்ராசஸ். இதுல பிரைமரியா நான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இதுல எல்லாத்துலயுமே செலக்ட் ஆகி வராங்க இல்லையா? இப்ப அந்த ஃபர்ஸ்ட் இப்போ உள்ள வராங்கன்றப்போ அவங்க சொன்னாங்க ஷார்ட் லிஸ்ட் நாங்க பண்ணுவோம். அதாவது மோஸ்ட் டிசர்விங் இருக்கிறவங்க நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி சூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கட்டம் இதுவா? லைக் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துரும். அகரம்க்கு வரும்போது லெட்டர் வந்து நம்ம 2 ப்ராசஸா பிரிச்சிருவோம். ஒன்னு வந்து மொத்தமா எல்லாமே அகரம்க்கு எழுதி போடுவாங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப்புக்கு எழுதி போடுவாங்க, ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் எழுதி போடுவாங்க, மெடிக்கல் ஹெல்ப்புக்கு எழுதி போடுவாங்க. இந்த மாதிரி மொத்தமா நம்மளுக்கு வரதை வந்து நம்ம ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு மட்டும், நம்ம யூஜி டிகிரிக்கு மட்டும் நம்ம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். அதை எடுத்ததுல தான் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம்.